எரியுதடி மாலா ஃபேனை போடு என மு.க. ஸ்டாலின் மேடையில் பேசியதுதான் தமிழகத்தின் உண்மையான நிலை. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் ஏசி உள்ளிட்டவற்றின் பயன்பாடு அதிகரித்து மின்சார தேவை அதிகரித்திருக்கிறது. இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பேரால ஒரு நிமிஷம் கூட ஏசி இல்லாம இருக்க முடியல. எல்லாத்துக்கும் மின்சாரம் அவசியம். இந்த நிலையில் தமிழகத்தில் வீடு, தொழிற்சாலை உட்பட அனைத்து பிரிவுகளிலும் ஒரு நாள் முழுவதும் பயன்படுத்தும் மின்சார அளவு, மின் நுகர்வு தொடர்ந்து அதிகமாகிட்டு வருது. இது தினமும் சராசரியாக 30 கோடி யூனிட்டுகளாக உள்ளது. கோடை வெயிலால் வீடுகளில் ஏசி சாதனத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் தினசரி மின் நுகர்வு 40 கோடி யூனிட்டுகளை தாண்டியுள்ளது. கடந்த மார்ச் 29ஆம் தேதி எப்போதும் இல்லாத வகையில் 42.64 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்தது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் IPL கிரிக்கெட் போட்டி உள்ளிட்ட காரணங்களால் வீடுகளில் மின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. சென்னையின் மின் தேவை மட்டும் 4000 மெகாவாட்டை தாண்டியுள்ள நிலையில் இது தமிழகத்தின் மின் தேவையில் 21% என கூறுகிறார்கள் மின் வாரிய அதிகாரிகள். மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மின் தடை பிரச்சனையாக மாறக்கூடாது என்பதால் எந்த பகுதியிலும் மின்தடை ஏற்படக்கூடாது என்று மின்வாரிய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அவசர காலம் தவிர மற்ற நேரங்களில் மின் விநியோகத்தை நிறுத்தக்கூடாது என கள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போதைய மின் நுகர்வு 43.01 கோடி யூனிட்டுகளாக அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த மின்வாரிய அலுவலர்கள் சொல்லும் ஆலோசனைகள் என்ன தெரியுமா? தேவையற்ற நேரங்களில் கண்டிப்பாக ஏசியை ஆஃப் செய்ய வேண்டும். மெயின் ஸ்விட்சை அணைக்காமல் ரிமோட் மூலம் மட்டும் ஆஃப் செய்யக்கூடாது. பயன்படுத்தாத நேரத்தில் ஏசியின் மெயின் ஸ்விட்சை அணைத்து வைக்க வேண்டும். ஏசியை சரியான வெப்பநிலையில் வைத்து பயன்படுத்த வேண்டும். சாதாரணமாக 24 டிகிரி வெப்பநிலையில் இருப்பது சரியாக இருக்கும். இதன் மூலம் 6% வரை மின்சார பயன்பாடு குறையும். தமிழ்நாடு மின்வாரியம் தனியார் நிறுவனங்களுடன் குறுகிய கால மின் கொள்முதல் ஒப்பந்தங்களையும் வடகிழக்கு மாநிலங்களுடன் மின் பரிமாற்ற ஒப்பந்தங்களையும் செய்து ஏப்ரல் மாதத்தில் கூடுதலாக 4321 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டுள்ளதாக கூறுகிறது. 800 மெகாவாட் திறனுடன் சமீபத்தில் திறக்கப்பட்ட வடசென்னை அனல்மின் நிலையத்தின் 3ஆம் நிலை 260 மெகாவாட் மின் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இறக்குமதி நிலக்கரி வரவை தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு இந்த உற்பத்தி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 700 மெகாவாட் திறன் கொண்ட வள்ளூர் அனல்மின் நிலைய யூனிட் 1 மற்றும் 2இல் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. மே மாதத்தில் கூடங்குளத்தின் 2வது யூனிட் எரிபொருளுக்காக மூடப்படும் நேரத்தில் காற்று சீசன் தொடங்கும். மேலும் அதிக சிரமமின்றி தேவையை சமாளிக்க முடியும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.